அவன்தானே விளையாட்டு ஆர்வத்தில் சென்றிருப்பான். தோடு இவன் ரகுவம்சத்தின் வீரன். இந்த காயங்கள் எல்லாம் அவனை ஒன்றும் செய்யாது. சரியாக சொன்னீர்கள் சுமித்ரா அம்மா. இவர்களுக்கு புரிய வையுங்கள். கவனித்தீர்களா? இந்த சின்ன காயத்திற்கு போய் இவ்வளவு அழுவது நியாயமா? இது சின்ன காயமா? எவ்வளவு காயங்கள்! சிறு பிள்ளைகள் என்று விட்டதுதான் தவறு. அவனை கேட்டாலும் நீங்கள் எப்படி அவனை விடலாம்? இதோ பாருங்கள் அக்கா, நீங்கள் இவனை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். ஆயில் வரை செல்கிறேன் என்றுதான் சொன்னான் அனுமனை சந்திக்க. அனுமனா? ராமா, ஒரு வானரனை பார்க்க இவ்வளவு வேதனைகளை ஏற்றுக்கொள்கிறாயா? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, உங்கள் தானே கற்று தந்தீர்கள். துயரத்துடன் இருக்கும் ஒருவரை பார்க்கும் பொழுது இங்கு நம் உள்ளம் துடித்தால் அவர்கள் நம் சொந்தம் என்று. அதோடு அனுமனை சந்தித்ததும் என் மனதிற்குள் ஏதோ நம் புரியா உணர்வு. அவன் கவலையோடு என்னை பார்க்க வந்தான். இந்த நிலைமையில் அவனை என்னால் காண இயலவில்லை. நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒன்றை யோசித்து பாருங்கள். அனுமனால் தானே இன்று எனக்கு பயிற்சி கிடைத்தது. பயிற்சியா? திட்டத்தை தீட்டும் பொழுது எப்படி ஒன்றை நீங்கள் மறந்தீர்கள்? இந்த திரவியத்தை பூசிக்கொள்ளப் போவது உங்களுடைய பார்வைக்கு ராமனாகவே இருந்தால் அவர் திருமால் என்பதை எப்படி மறந்தீர்கள்? அதை மறந்து விட்டீர்களா? நீங்கள் நால்வருமே உங்கள் எல்லையை மீறிவிட்டீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் எந்த நிலையிலும் மீறவே மாட்டேன். நால்வருக்குமே வாக்களித்திருந்தேன். அனுமனுக்கு நான் எந்த நிலையிலும் உதவி செய்ய மாட்டேன் என்று. ஏனென்றால் நான் ஒன்றை காணவிருக்கிறேன். இந்த விளையாட்டில் இறுதியில் வெல்வது யார்? தேவர்களான உங்களுடைய சதியா, இல்லை அனுமனின் பக்தியா? நாங்கள் தவறு செய்துவிட்டோம். எங்களை மன்னித்து விடு. என்னை உள்ளே விடாமல் தடுத்ததை எங்கள் இளவரசரிடம் கூறிவிடாதே. முதலில் எழுந்திருங்கள். நான் யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன். மிக்க நன்றி. அப்படி என்றால் நீங்கள் எங்கள் இளவரசரிடம் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? மாட்டேன். என் ராமனுக்கு இந்த வாசனை திரவியத்தை தர வந்தேன். பார்த்தீர்களா? என்ன ஒரு நறுமணம்! நல்ல நறுமணம். ராமன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். பாதம் முழுவதும் காயமாக உள்ளது. நேற்று காலணி அணிந்து கொள்ளாமல் நகரில் சுற்றி கொண்டிருந்தான். அதைத்தா, அந்த திரவியத்தை என்னிடம் கொடு. நான் உன் ராமனிடம் கொண்டு சேர்த்து விடுகிறேன். இந்த திரவியத்தை கொடுத்து விட்டு நான் அவரை சந்திக்க வேண்டும். அவருடைய ஆரோக்கியத்தை காட்டிலும் மிகவும் அவசரமா? வா, நீயே கொடு. பெரிய உள்ளம்தான் உனக்கு. நன்றி அம்மா. அற்புதம். என்ன செய்வது என்று யோசித்தேன். இவ்வளவு எளிதாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை. முட்டாள் வானரனே, உனக்கு தெரியாது, இதில் சக்தி வாய்ந்த நஞ்சின் அமிலம் கலந்துள்ளது. இதை தடவிக் கொண்டால் நொடியே உடல் எரியும். உனக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தம் இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும். அவன் பெயரை சொல்லும் ஒவ்வொருவராக அவனிடம் இருந்து பிரித்து விடுவேன். பரதனின் எதிர்காலத்திற்கு தடையே இருக்காது. எல்லாம் கைகூடினாலும் ஏதோ ஒரு தடை வந்து விடுகிறது. அந்த அனுமனுக்கு நம்மை பற்றிய உண்மைகள் தெரிந்துவிட்டா நீ தேவையில்லாது கவலை கொள்ளாதே. கவலை கொள்ளாது எப்படி இருக்க முடியும்? நம்முடைய சதி திட்டத்தை பற்றி அந்த அனுமன் தெரிந்து கொண்டான். என்ன சுகந்தம், என்ன சுகந்தம்! அதை பூசிக்கொள்ளாதீர்கள். என்ன இது? என் உடல் திடீரென்று எரிகிறது. இது என்ன? இது திரவியம் போல் தெரியவில்லையே. என் உடலில் இதை தடவிக்கொண்டேன். உடல் முழுவதும் எரிகிறது. எரிவது வஞ்சனை எதையும் பொறுப்பானில்லை. வஞ்சகர் வருவானில்லை. நெஞ்சில் எரிமல்குகின்றதே. வஞ்சனை எதையும் பொறுப்பானில்லை. வஞ்சகர் அவரை வானுமன் மலை பொங்குகின்றதே. நெஞ்சம் முழுதும் அனல்லானதே. செயலில் நேர்மை அவனது நீதி. நேர்மை தவறினால் தண்டனை உறுதி. சொல்லில் ஒன்று செயலில் ஒன்று செய்வோர் யாரும் அவனது எதிரி. வஞ்சனை எதையும் பொறுக்க மாட்டார். யாரையும் விடவும் மாட்டார். மலை தீயாய் மாறி நிற்பான். எதிரிகள் அதனை தாங்க மாட்டார். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நாங்கள் சொல்வதை கேள். எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் யார் என்று உண்மையை சொல்லிவிடுங்கள். ஒருவேளை நானே உங்களை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொண்டு விட்டால் உங்கள் நிலைமை மோசமாகிவிடும். அஸ்வினி குமாரர்களா, நீங்களா இதை செய்தீர்கள்? எனக்கு வருத்தமாகத்தான் உள்ளது.
உன்னை துன்பப்படுத்த நான் விரும்பவில்லை. நிலைமை அப்படி உள்ளது. நீ அனுபவிக்கும் துன்பங்கள் தான் என் பரதன் அயோத்தியின் சிம்மாசனத்தை அமர வாய்ப்பளிக்கும். உன்னுடைய பலம் குறைய குறைய அவன் புகழோடு வாழ்வான். இளவரசனாக இருக்கும் அவன் நாளை அரசனாவான். நீங்கள் இருவரும் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனை பிடிங்கள். நான் உடனடியாக என் ராமரை பார்த்தாகவேன். அவர் உபயோகித்த திரவியம் எங்கே? அவன் இளவரசர் அறைக்கு செல்கிறான். என்னை மன்னித்து விடுங்கள். அவனை விட்டு விடாதீர்கள். இளவரசருக்காக வைத்திருந்த திரவியத்தை வானர சிறுவன் எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். இதோ பாருங்கள், இந்த திரவியத்தை என்னுடைய நீ எந்த கதையும் சொல்லாதே. இதை நீயாக கொடுக்கிறாயா? பதற்றத்தை குறையுங்கள். என்ன வயிற்று? நம்முடைய வீரர்கள் நடந்து கொள்ளும் விதமே எனக்கு பிடிக்கவில்லை கைகேயி. எவ்வளவு முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள். ராமனை சந்திக்க வந்தவன் என்று பாராம் அவனை விரட்டுகிறார்கள். யாராவது அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். அந்த வானர சிறுவன் ராமனை காண ஆர்வமாக வந்தான். அனுமன், செல்லுங்கள். அனுமன், அரண்மனைக்கு வந்திருக்கும் அனுமனை மரியாதையோடு இங்கு அழைத்து வாருங்கள். அவனை யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்று சொல்லுங்கள். உத்தரவு இளவரசர். உங்கள் தண்டனைக்குரியவர்கள் கிடையாது. தண்டனைக்குரியவர் யார் என்று பார்த்தால் நான் தான். உங்கள் மீது கோபப்பட்டதால் நீங்கள் என் மீது உங்கள் கோபத்தை காட்டினீர்கள். நான் உங்களிடம் நடந்து கொண்ட முறைக்கு என்னை மன்னியுங்கள். என் இறைவன் ராமனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு உண்மையை நான் புரிந்து கொண்டேன். தன்னிடம் உள்ள கோபத்தை எவன் ஒருவன் அடக்க கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் எதற்கும் தகுதியானவன் என்று நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து என் பிரபுவை துன்புறுத்த எண்ணினீர்கள். அதுவும் என்னுடைய கோபத்தினால் தான். நீங்கள் கூறியது சத்திய வார்த்தை. கோபமானது காலத்திற்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதன் பலன் என்று நான் அனுபவித்து விட்டேன். என்னுடைய தவறை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்தருளுங்கள். நான் வணங்கும் இறைவனின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றேன். இன்றிலிருந்து நான் காரணமில்லாமல் எதற்காகவும் கோபப்பட மாட்டேன். அஸ்வினி குமாரர்களே, நன்றி அஸ்வினி குமாரர்களே. வாருங்கள் வைத்தியரே, வாருங்கள். இளவரசருக்காக வைத்திருந்த திரவியத்தை பாழாக்கி விட்டான் இவன். என்ன? இவர் என்ன சொல்றார்கள் என்றால் நீ என்னுடைய குழுவை சேர்ந்தவன் என்பதா உன் தவறுகளில் எனக்கும் பங்குள்ளது என்கிற நீயே சொல். இது தவறுதானே? அவர்கள் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். எப்படி உங்களை சந்தேகிக்கிறார்கள்? உலகம் புரியாதவனாக இருக்கிறாயே. இந்த பேர், புகழ், மரியாதை இவைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். அந்த காலம் விரும்பும் வரையில் மட்டுமே அது நிரந்தரமாக இருக்கும். அந்த காலம் விரும்பவில்லை என்றால் அனைத்தும் தவறாகும். இப்பொழுது நடப்பது போல. உன் பிரசங்கத்தை முதலில் நிறுத்து. வீரர்களே, அவனை இழுத்து வாருங்கள். என்ன செய்வது? ஒன்றும் செய்ய வேண்டாம், ஓடுங்கள். சிறுவனே, நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த காவலர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். நான் ராமனை சந்திக்க வந்திருக்கிறேன். இவர்களே என்னை சிறையில் அடைப்பேன் என்கிறார்கள். நான் என் பிரபுவை சந்தித்து என் அம்மாவை பற்றி பேச வேண்டும். அம்மா ஏன் வரவில்லை என்று அவரிடம் நான் கேட்க வேண்டும். வீரர்கள் வந்துவிட்டார்கள், வாருங்கள், ஓடிவிடலாம். ஐயோ, என் இடுப்பை கேள். எங்கே என்னை இழுத்து செல்கிறாய்? கூறுவதை கேள் சிறுவா. என் வயதையும் சற்று கவனத்தில் கொள். கையை விடு. கேட்க விரும்பவில்லை. கண்டேனே ஐயா, உன்னை கண்டேனை, கண்ணும் நெஞ்சும் குளிர்ந்திட கண்டேன் ஐயா. எனே ஐயா, உன்னை
அனுமனின்